வாழ்க்கை உங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்களை கொடுக்கிறது என எப்போதாவது நினைத்திருக்கிறீர்களா? உங்களை முன்னேற விடாமல் தடுக்கும் ஒரு பெரிய சுமையை சுமந்து கொண்டிருப்பது போல் உணர்கிறீர்களா? அப்படியானால் பானபி என்ற இந்த ஆமையை சந்தியுங்கள். பானபிக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. அதற்கு அதன் முதுகில் இருக்கும் கனமான ஓடு என்றால் சுத்தமாக பிடிக்காது. பானபியை பொறுத்தவரை அந்த ஓடு ஒரு சிறைச்சாலை. சிறுத்தைகள் வேகமாக ஓடுவதையும், முயல்கள் துள்ளி குதிப்பதையும், பறவைகள் வானத்தில் பறப்பதையும் பார்த்து அது ஏங்கும். இந்த கனமான ஓடு மட்டும் என் முதுகில் இல்லை என்றால் நானும் சுதந்திரமாக இருப்பேனே என்று அது எப்போதும் புலம்பிக் கொண்டே இருக்கும். ஒரு நாள் ஒரு கழுகு பார்னபியின் புலம்பலை கேட்கிறது. அந்த ஆமையை பார்த்து பரிதாபப்பட்ட கழுகு கீழே இறங்கி வந்து, நண்பா, உன் மூட்டை என்னால் கழற்ற முடியாது. ஆனால் வானத்தில் பறப்பது எப்படி இருக்கும் என்று உனக்கு நான் காட்டுகிறேன். என்ன நண்பா சொல்ற? என்னால் பறக்க முடியுமா? நிச்சயமாக உன்னால் முடியும் நண்பா. வா, சீக்கிரம் போகலாம் நண்பா. கழுகு தனது கூர்மையான நகங்களால் பார்னபியின் கனமான ஓட்டை பிடித்துக்கொண்டு வானத்தில் பறக்கத் தொடங்கியது. பார்னபி தன் வாழ்வில் முதன்முறையாக பறக்கிறது. வாவ், நான் உண்மையிலே பறக்கிறேன். தைரியமாயிரு நண்பா, என்ஜாய் பண்ண. மேகங்களுக்கு நடுவே உலகை பார்ப்பது அதற்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது. இதுதான் வாழ்க்கை. இந்த முட்டாள்தனமான கனமான ஓட்டினால்தான் இத்தனை நாட்களாக இதை நான் தவறவிட்டேன் என்று அது நினைத்தது. ஆனால் திடீரென்று ஒரு பலமான சூறைக்காற்று வீசியது. ஐயோ, காற்று வேகமாக வீசுகிறது. எனக்கு பயமா இருக்கு. கழுகு தன் நிலையை இழந்தது. அதன் நகங்களின் பிடி நழுவு. பார்னபி கீழே விழத் தொடங்கியது. பாறைகள் நிறைந்த தரையை நோக்கி ஆமை வேகமாகச் சரிந்தது. பயம் தொற்றிக்கொண்டது. தரை நெருங்கிவிட்டது. பானபி மெதுவாக தன் கண்களை திறக்கிறது. அது நசுங்கிவிடவில்லை. அதற்கு எந்த காயமும் இல்லை. தினமும் எந்த ஓட்டை அது ஒரு பெரிய சுமை என்று சபித்ததோ, அதே கனமான எரிச்சலூட்டும் ஓடுதான் அந்த மிகப்பெரிய வீழ்ச்சியை தாங்கி அதன் உயிரை காப்பாற்றியது. நம் அனைவருக்குமே இப்படிப்பட்ட ஒரு ஓடு இருக்கிறது. அது ஒரு கடினமான கடந்த காலமாக இருக்கலாம், கடுமையான வளர்ப்பாக இருக்கலாம், குடும்ப பொறுப்புகளாக இருக்கலாம், அல்லது மீண்டும் முதலிலிருந்து தொடங்க வைத்த ஒரு தோல்வியாக இருக்கலாம். இவற்றை ஒரு சுமையாக பார்ப்பது மிகவும் எளிது. மற்றவர்கள் பறப்பதை பார்த்து முதலில் அச்சமடையலாம். அவர்கள் பறப்பதை பார்த்து எனக்கு மட்டும் இந்த கஷ்டமில்லை என்றால் நானும் உயரப் பறப்பேனே என்று நாம் நினைக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால், எது உங்களை அழுத்துகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதுதான் உங்கள் பலத்தை உருவாக்குகிறது. இன்று நீங்கள் வெறுக்கும் கஷ்டங்களும் பொறுப்புகளும் தான் நாளை உங்களை காக்கும் கவசமாக மாறும். உங்கள் சுமைதான் உங்கள் மிகப்பெரிய பாதுகாப்பு. எனவே உங்களை வலிமையாக்கிய உங்கள் வாழ்க்கையின் கனமான ஓடு எது? உங்கள் அனுபவத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.